Exercise 3.6 example 3.36 show that cos 36 degree, cos 72 degree, cos 108 degree, cos 144 degree is equal to 1 by 16. நமக்கு 1 by 16 அப்படின்னு சொல்லிட்டு proof கொண்டு வர சொல்லியிருக்காங்க. So first நம்ம என்ன பண்ணலாம், RHS எடுத்து proof கொண்டு வர போகிறோம். cos 36 degree, cos 72 degree, cos 108 degree, cos 144 degree. நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு போன எக்ஸசைஸில் எக்ஸாம்பிள் சம்ஸில் பார்த்துருப்போம். cos 36 degree இதனோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் ரீகால் பண்ணி மைண்டில் வச்சுக்கணும். ஸோ cos 36 degree நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா √5 + 1/4. ஸோ இப்போ நீங்கள் வந்து அகைன் வந்து அந்த cos 36 டிகிரியோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் sin 180 டிகிரி 80 டிகிரியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ அதில் நம்ம இந்த வேல்யூ கொண்டு வந்திருப்போம். ஸோ இதை நீங்கள் மெமரியில் வச்சுக்கணும். cos 36 டிகிரி அப்படின்னா √5 + 1/4. ஸோ நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் 3.29 நம்ம பார்த்துருப்போம். ஸோ cos 36 டிகிரியோட வேல்யூ ஓகேவா √5 + 1/4 அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா cos 36 டிகிரி அப்படியே வச்சுக்கிறேன். அதே மாதிரி cos 72 டிகிரி நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா sin இந்த 72வை cos 90 டிகிரி -18 எழுதுறேன். cos 90 டிகிரி -18 டிகிரி. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து cos 108 டிகிரியை cos 90 டிகிரி +18 எழுதிக்கிறேன். அதே மாதிரி இதையும் cos 144 டிகிரி இருக்குது. ஸோ இது வந்து 180 கூட நம்ம 180 -36 ஏன்னா இங்கே ஒரு 36 இருக்கிறதுனால நான் 180 -36 டிகிரி. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 144 கிடைக்கும். ஸோ 72 வந்து cos 90 -18 108 90 + 18 144 180 டிகிரி -36 எடுத்துக்கிறேன். ஸோ cos 36 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் வேல்யூ. ஸோ அதே மாதிரி நமக்கு இங்கே cos 90 - நமக்கு sin θ cos 90 - θ. அதே மாதிரி 90 - θ வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எல்லாமே நமக்கு ஆல் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஆர் பாசிட்டிவ். அப்போ நமக்கு இங்கே ஆன்சர் பாசிட்டிவாக தான் கிடைக்கும். அப்போது sin 18 டிகிரி. அதே மாதிரி cos 90 + θ. ஸோ 90 இங்கே இருக்கும் நமக்கு. ஸோ 90 + θ எல்லாமே செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்னா உங்களுக்கு தெரியும் சைன் அதனோட ரெசிப்ரோக்கல் மட்டும்தான் பாசிட்டிவ், அதர் வந்து நமக்கு நெகட்டிவ். இது காசு அப்போ நமக்கு கண்டிப்பாக என்னவா இருக்கும், அது நெகட்டிவாக மாறும். அப்போ -sin 90 +. ஸோ அப்போ நமக்கு அது 18 டிகிரி. ஓகேவா? ப்ராக்கெட்டில் வச்சுக்கலாம் மைனஸ் வரதுனால. அதே மாதிரி cos 180 - ஸோ 180 மைனஸும் நமக்கு எதில் வரும் அப்படின்னா இங்கே தான் வரும். 90 + 180 மைனஸும் அது நமக்கு செகண்ட் குவாட்ரண்ட் தான். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா -cos 36 டிகிரி. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ நமக்கு cos 36 ஒரு cos 36 sin 18 cos 8. அப்போ நமக்கு என்னவா மாறிடும், ஸ்கொயர் டேர்மாக மாறிடும். ஸ்கொயர் டேர்ம் மாறும்போது மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ cos ஸ்கொயர் 36 டிகிரி sin ஸ்கொயர் 18 டிகிரி. ஸோ இப்போ நமக்கு cos 36 நான் வேல்யூ உங்களுக்கு சொன்னேன் இல்லையா √5 + 1/4. அதே மாதிரி அதே எக்ஸாம்பிள் 3.29 நம்ம என்ன படிச்சிருப்போம்னா sin 18 டிகிரியோட வேல்யூ நம்ம படிச்சிருப்போம் √5 - 1/4 அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதுவும் நீங்கள் இப்போ ரீகால் பண்ணிக்கணும். ஸோ sin 18 டிகிரி அப்படின்னா √5 - 1/4 அப்படின்னு. ஸோ அப்போ நமக்கு இது வந்து √5 + 1/4 the whole square வரும். அதே மாதிரி √5 - 1/4 the whole square. ஸோ இது a + b the whole square ஃபார்முலா, இது a - b the whole square ஃபார்முலா நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா டினாமினேட்டர் நமக்கு என்னவா கிடைக்கும் அப்படின்னா 4 அப்போ 16 எடுத்துக்கலாம். ஓகே 4 அப்படியே வச்சுக்கலாம், இல்லை 16. ஸோ இப்போ நமக்கு மேலே நியூமரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை ஸ்கொயர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நமக்கு மேலே நமக்கு √+1 the whole square √-1 ஹோல் ஸ்கொயர் நம்ம போட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கணும் சிம்பிளை பண்ணுறதுக்கு. ஸோ இது a + b இது a - b the whole square அப்படின்னா ஸோ நமக்கு இதுவும் நமக்கு ஸ்கொயர் தான். சரியா? நமக்கு 4 × 4 போட்டோம் 16 ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர் இருக்குது.
ஓகேவா? ஸோ இப்போ இது a + b இது a - b அப்படின்னா √5 the whole square minus 1 whole square by 16 போட்டு the whole squareனே வச்சுக்கலாம். ஓகேவா? ரெண்டுமே ஸ்கொயர் இருக்கிறதுனால இப்போ நமக்கு 4 மைனஸ் 5 ஏன்னா √5 நம்ம ஸ்கொயர் பண்ணால் 5 கிடைக்கும். 1 ஸ்கொயர் 1 16 the whole square. ஸோ அதே மாதிரி 4/16 கிடைக்கும். 5ல் 1 போச்சுன்னா 4 16 the whole square. ஸோ உள்ள நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கன்னா 1 4னு கிடைக்கும். ஓகேவா? 1/4 the whole square. ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் வந்து 1 1s are 1 4 4s are 16 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இதான் நம்மளோட RHS. நமக்கு RHS என்ன இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 16 இருந்துச்சு. அப்போது RHS கொண்டு வந்துட்டோம். therefore LHS equal to RHS. இங்கே LHSையும் RHS ஒரு முறை எழுதி hence proved.